பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கிட்ட மாடு வாங்கியிருக்காங்க. இவங்க வீட்லயே நம்ம மாடு இறக்கி கூட வந்திருக்கோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் தேக்கல்பட்டி கிராமம் எம் மாணிக்கம் பனங்காடு. இதான் முதல் முறையா மாடு வாங்குறீங்களா? இதுக்கு முன்னாடி மாடுலாம் நாங்க மாடு நிறைய வாங்கி பண்ண நடத்திட்டு இருக்கிறோங்க. ஹரியானா கிட்ட ஃபர்ஸ்ட் மாடு. அவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க யூடியூப் மூலமா பேசி போய் நேரா பண்ணையிலயும் பார்த்து மாடு எடுத்திருக்கோம். இதை எப்படிலாம் செக் பண்ணி அங்க எதுவும் செக் பண்ணீங்களா உட்காந்து? பல்ல பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சுழி சுத்தமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. மடி வரிசை எல்லாம் செக் பண்ணீங்க? எல்லாம் இந்த மாட்டுல ஹெச்எப் வெரைட்டி தான். கொஞ்சம் பைக்கால் நல்லா இருக்கு, மடி வரிசை மடி செட்டு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். ஹெச்எஃப் மாடு உங்க ஏரியாக்கு சேலம் மாவட்டத்துக்கு நல்லா இருக்குங்களா? தாங்குங்க, நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோம். இது தலசம் கிடையாது. எவ்வளவு நாள் ஈடுன்னு சொல்லிருக்காங்க? இது ஒரு 20 நாள் 25 நாள் இருந்தாங்க, ஒரு மாசம் கூட ஆகலாம். ஆரம்பத்துல அவங்க என்ன விலை சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு குறைச்சாங்க? அவங்க விலை ஒரு 80 ரூபா சொன்னாரு. நாங்க இப்போ ஒரு 72 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறோம். விலை எப்படி தெரியுது மத்த விசாரிக்க முடியல? மத்த பண்ணையை விட இவரு பண்ணையில பெரிய அதிக விலை மாட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் குறைவாகவும், சின்ன விலை மாட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் குறைவாகவும் எங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துக்கு போய் பார்த்ததுல இது கொஞ்சம் கம்மி. நாங்க நிறைய இடத்துல நிறைய பண்ணைக்கு போயிருக்கிறோம், பார்த்திருக்கோம், விசாரிச்சுட்டு தான் எடுத்திருக்கிறோம். கரவனை எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க? 15 சொல்லிருக்காரு. எங்களுக்கு கூட வரலாம், ஒரு 18 17 18 வரலாம். ஃபர்ஸ்ட் இதுல இது நல்லா வருங்க. மாடு நல்ல மாடு. எப்படி வளர்க்க போறீங்க? மேய்ச்சல்ல வளர்க்க போறீங்களா? காட்டுல மேய்ச்சி தீவனத்தை தட்டு போட்டு. ஹெச்எஃப் மாடு, இந்த கருப்பு உள்ள மாடு மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கு சேலம் மாவட்டத்துல? இல்ல இது நல்லா மேயுங்க, ஒண்ணும் பிரச்சனை. மேய்ச்சல்ல மேயும், வளர்க்கணும். ஏன்னா வெயில் தாங்காதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, அதான் கேக்குறேன். இல்ல வெயில்லாம் தாங்கும், அவ்வளவு ஒண்ணும். இது கலப்பு தான், கொஞ்சம் கலப்பு மிக்சர் இல்லையா? மத்தியானம் இது மிக்சிங் தான். சுத்தமான ஹெச்எஃப் இல்லைங்க. சுத்தமான ஹெச்எஃப்னா தாங்காதுன்னு சொல்லுவாங்க. வெயில் பிரைடு அது கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டா இருக்குங்க, அதுக்கு கொஞ்சம் தாங்காது, வெயிலுக்கு இழப்பெடுக்கும். இது நல்லா தாங்க, ஒண்ணும் பிரச்சனை. மாட்டுக்கு என்ன தீவனம் எல்லாம் வச்சிருக்கீங்க? நாங்க தீவன பில்லு, தவிடு, புண்ணாக்கு, இந்த மாதிரி. நாகமுட்டி போனோம், மேட்டூர் போனோம், வாழப்பாடி போனோம். எங்குமே எங்களுக்கு இந்த மாடு ஒரு திருப்தியே இல்ல. ஹரியானா கிட்ட எங்களுக்கு மாடு நல்லா இருந்துச்சு, நாங்க போய் புடிச்சிட்டு வந்துட்டோம். ஹரியானா மாநிலம் விலையும் 10 ரூபா கம்மியா கொடுக்குறாங்க, மாடு நல்லா இருக்கு, தரமா இருக்குது. வாங்கலாங்க. நாங்க காட்டுலயே போய் மேயிற இடத்துல இருந்து தான் பார்த்து தான் மாடு பிடிச்சி வந்துரும். இல்ல நாங்க ஒரு 4 மணி நேரம் இருந்து காட்டுல மேய்ச்சல்ல இருந்தது எல்லாம் செக் பண்ணி தான் பிடிச்சி வந்துருக்கோம். யாரு வந்தாலுமே போய் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். கரம்பு வச்சிருக்காங்க, மாடு மேய்க்கிறதுக்குன்னு தனி மேய்ச்சல் இடம் வச்சிருக்காங்க, அங்கேயே போய் பாத்துக்கலாம். வெரைட்டி இருக்குதுங்க. வெரைட்டி 25 மாடு 20 மாடு 25 மாட்டு வகையில வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஹெச்எப் தேவைப்பட்டுச்சு, பிடிக்கும், அதனால எடுத்திருக்கோம். வேற ஜெர்சி இருக்கு, எல்லாமே இருக்கு, நாட்டு கிராஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு.